Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பூசணிக்காய் பொரியல் பண்றதுக்கு நான் 200 கிராம் பூசணிக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மஞ்சள் பூசணிக்காய். உங்ககிட்ட எந்த பூசணிக்காய் இருந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீளமா கட் பண்ணிரலாம். இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிட்டீங்கன்னா பூசணிக்காய் வந்து சீக்கிரமே வெந்து குழஞ்சு போயிடும். அதனால இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு பட்டை மிளகாயை பிச்சு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். ஸோ எண்ணெயிலேயே ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பூசணிக்காயை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. பூசணிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் இருக்குது. அதனால் இதை வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் வதங்கினதும் இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி வந்து நல்லா வெந்துருச்சு. இதை மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். எல்லா வகையான சாதத்துக்குமே இந்த பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணும்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஈஸியான பூசணிக்காய் பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.